ஹலோ. சார் குட் மார்னிங் சார். செல்வநாயகம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் நேற்று நைட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன் நான். சரி சார், இது பண்ண சொல்லுங்கள். கொடுத்த மெயிலுக்கு அப்புறம் வந்து ஒரு பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கேன். யார் சார்? அந்த இவங்களா? சார் பேசினார் பார்த்தா அந்த அந்த அவர் இது எங்களுக்கு இது பண்ணீங்களா? அது மெயில் அனுப்பிச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன். அவர் அன்பு பேசின வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கேன். சரி சரி, ஓகே சார். அப்புறம் வந்து அந்த அவங்களோட பில் இருக்கு பார்த்தீங்களா, ஒரே நாள்ல வந்து டைட்டில் கொடுத்து ஒரே நாளில் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சென்சார் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே 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 சார். அதோட அவங்களோட காப்பியும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான். சரி சார், ஓகே சார். இதுக்கு என்ன சார் முடிவு? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் சார் அந்த இந்த இது வாங்க சார், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து ஆர்ஓ சார்ட்ட வந்து பேசுங்க சார். பேசுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இது கிடைக்கும் சார், கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க சார். சார் நேற்று நீங்கள் சொன்னீங்க சார், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே வந்து ஒரு லெட்டர் கொடுத்தா இதை ஸ்டாப் பண்ணுவீங்களா? சார் நீங்கள் இது நான் வந்து அத்தாரிட்டி கிடையாது சார். நீங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து பேசுங்க சார் ஒரு டைமு. ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்ஓ சார்கிட்ட பேசிடுங்க ஒரு டைமு. இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து அதுக்கான நடவடிக்கைகளை அவர் எடுப்பார் சார், ஆர்ஓ சார். அதுதான் சரி சார். இப்போ அதுக்குள்ள ஏற்பாடுகள் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி சார், ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மீட்டிங் கொடுத்துருக்குறாங்க. சரி சார், வாங்க சார். இன்னொன்று சார், சென்சார் நீங்கள் வந்து ரத்து செய்ய முடியுமா நீங்கள் பண்ண சென்சார்? இல்லை சார், ஒன்ஸ் இது அது மாறாது சார். அது அப்புறம் எனக்கு என்னோட டைட்டில் சார் என்ன பண்றது? ஒன்ஸ் மாறாது நீங்க சொல்லிடுங்க. தப்பு அவர் வந்து ஒரே நாள்ல கொடுத்துருக்காரு. நீங்க அது ஒரே நாள்ல வாங்கின டைட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பின்னாடி பின்விளைவுமா வருமா வராதவங்கன்னு நீங்க பார்க்காம சென்சார் கொடுத்துருக்கீங்க. இதுதான் முதல் தடவை. இது மாதிரி ஒரு 5-6 தடவை நடந்திருக்கு வர சொல்லி. இது எவ்வளோ படங்கள் வருது சார். எல்லா படங்களும் நம்ம இதுதான் அந்த விஷயங்கள், நம்ம டைட்டில் விஷயங்களும் நம்ம தலையிட முடியாது சார். சார் என் ரெக்வெஸ்ட், இந்த ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்கா, கில்ட்ல வந்திருக்கா, ஃபிலிம் சேம்பர்ல இருந்து வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல. இந்த சிறு முதலீடு திரைப்பட சங்கம் அந்த இதுல இருந்தானே வந்திருக்கு. அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கணும்ல. இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றதா உங்களோட வேலையா? நீங்க நேரடியா வாங்க சார். வந்துட்டு நான் பேசுறேன், உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியுமே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்து ஏன் சார்? சார் நீங்க வாங்க சார், நீங்க வாங்க சார். இங்க வந்துட்டு நீங்க மெயில் போட்டிருக்கீங்களா? நாங்க பாக்குறோம் சார். மெயில்ல எல்லாம் டீட்டெயிலா போட்டிருக்கேன் நானு. ஆனா சென்சார் வந்து இது ரத்து செய்யாட்டி கண்டிப்பா வந்து பெரிய இஷ்யூ தான் ஆகும் சார். ஏன்னா இப்ப நாங்க வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மெம்பர் ஆகி இது ப்ரொடியூசர் கவுன்சில், ஃபிலிம் சேம்பர், கில்டுல இவங்களுக்கு வந்து என்ன சார் பதில்? சரி சார், உங்களோட டிஃபிகல்ட்டி தெரியுது சார். ஜஸ்ட் வந்துட்டு ஆர்ஓ சார்ட்ட அந்த உங்களோட டிஃபிகல்ட்டி வந்து சொல்லுங்கன்னா என்னன்னா சார், இப்போ அந்த யூனியன்ல வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த இதுவும் இந்த மாதிரி ஏதாவது பெரிய இஷ்யூ வந்தால் தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்க சார். நார்மலா நம்ம ஒரு இதுலயோ அந்த மாதிரி இது ஏன் நீங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நீங்க நம்ம டைட்டில் விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது சார். டைட்டில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கோர்ட் ஆர்டர் பிரகாரம் வந்து டைட்டில் விஷயத்துல நாங்கள் தலையிட முடியாது சார். அது அந்த எந்த அசோசியேஷன் யூனியனு அது அவங்களுடைய ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார். விஜய் சார் பட டைட்டில் இன்னைக்கு கொடுக்குறாராம், ஜனநாயகம். சரி சார். நீங்க சென்சாருக்கு போனீங்கன்னா அந்த படம் சென்சார் ஆகலன்னா நீங்க சென்சார் பண்ணிக்கலாம். படம் ரெடின்னு சொல்லியிருக்காரு, நீங்க சென்சார் பண்ணுவீங்களா? நான் எடுத்துட்டு வந்த வாங்கிட்டு வந்தா நீங்க நான் பேனர் புதுசா ஓபன் பண்ணி ஜனநாயகம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரேன். நீங்க சென்சார் பண்ணுவீங்களா? நீங்க இந்த விஷயத்த வந்து ஆர்ஓ சார்ட்ட வந்து பேசுங்க சார். விஜய் படம் போயிட்டு இருக்கு சார், அஜித் படம் போயிட்டு இருக்கு, எதுவுமே சென்சார் ஆகல சார். எதுவுமே சென்சார் ஆகல. விஜய், அஜித், விஜய் ஆண்டனி எல்லார் படம் போயிட்டு இருக்கு, சென்சார் ஆகல. நான் அவர்கிட்ட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் மிஸ்டர் திரு அன்பு செல்வன் சார் கிட்ட வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உங்ககிட்ட. ஒரே அவர் 1/2 மணி நேரத்துல சொடக்கு போட்டு கொடுக்குறாராம். வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்திருக்கு. விஜயாவது பெரிய மயிராவது ஜனநாயகம் நான் கொடுக்குறேன் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் வச்சு அந்த யூனியன் எதுக்குன்னு நீங்க கேளுங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க சார். நம்ம அவங்க கொஸ்டின் பார்த்து ரைஸ் பண்ணி அவங்க இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதில்ல சார். ஏன்னா இந்த யூனியனை அவங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை இது பண்ணி நம்ம பேஸ் பண்ணி இதை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, நம்ம எந்த விஷயங்களும் சொல்ல முடியாதுல்ல சார். சார் நான் டைட்டில் வந்து அந்த பையன் வந்து அந்த பேனர் பண்ணியிருக்கிறான் பார்த்தீங்களா மரியா, அவங்களுக்கு முன்னாடி என்னோட டைட்டில் லைவ்ல இருக்கு, முன்னாடியே பண்ணிட்டேன். அது காப்பி ஒன்று அனுப்பியிருக்கேன். அவர் ஒரே நாள் எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, ரைட்டா?
நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் பல வருஷமா. சரி சார், நீங்க அந்த நீங்க ஒரு நிமிஷம் இந்த இதுல வந்துருங்க சார், ஒரு நிமிஷம் ஒரு டைம் ஆர்ஓ சார் வந்து இந்த கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார். எனக்கு கிளாரிட்டி கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல சார். ஓகே சார், சாரி சார், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன் சார், எக்ஸ்கியூஸ் சார். இது மாதிரி தவறு நடக்காத வேலை பண்ண முடியாது சார். ஓகே ஓகே. இது வந்து காய்கறி வியாபாரம் இல்ல. ஒரு டைட்டில் வச்சுதான் ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா, எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டீடு வாங்கி தரீங்களா? நான் கேட்கறேன். இந்த டைட்டில் சென்சார் நீங்க பண்ணிட்டீங்களா, மாத்த முடியாது சொல்றீங்களா, நீங்க தான் எனக்கு நஷ்டீடு தரணும். நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணாம பண்ணதுனால நீங்க இந்த சாரி எக்ஸ்கியூஸரா கேட்க முடியாது. நீங்க ஆர்வா சார் கிட்ட நீங்க பேசுங்க, லெட்டர் பேடெல்லாம் அனுப்பியிருக்கேன் நானு. சரி சார், நான் ஆர்வா சார்ட்ட ஃபார்வர்ட் பண்றேன் சார். 21 இப்பயும் சொல்றேன் சார், அவங்க ஆடியோ லான்ச் பண்றாங்க, அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றாங்க படத்தை. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரேஸ் பண்ணுவேன். இன்னொன்னு, எந்த படமே நீங்க சென்சாரே பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு ஆர்டர் வாங்குவேன் இந்த பிரச்சனை முடியற வரைக்கும். சரி சார், வாங்க சார். இந்த பிரச்சனை வந்து எனக்கு தீர்வு கிடைக்கணும். அது ப்ரொடியூசர் ஒரு டைம் வந்து ஆர்ஓ சார்ட்ட வந்து பேசுங்க. ஏன்னா நான் பேசுறேன் சார், அதுக்கு வாங்க சார், பாப்பீங்க. அந்த கன்வே பண்ணிட்டேன். உங்களுடைய மெயிலும் இது பண்ணிருக்கேன் சார், மெயிலும் அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். அதெல்லாம் நீங்க ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாத்துலயுமே. சரி சார். வந்து சாரி சார், இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடக்காத, எனக்கு இதுக்கு சொல்யூஷன் வரும் எனக்கு. ஓகே சார், வாங்க சார். சார் ஒரு டைம் நீங்க ஆஃப்டர்நூனா வாங்கலாம் சார். வாங்க சார், நான் வரேன் சார், தலைவரோட வந்து மீட் பண்றேன் சார், எல்லாத்துலயும் வந்து மீட் பண்றேன் சார். நான் அது இன்னைக்கோ இல்ல நாளை கழிச்சு ஃப்ரைடே கூட நான் வந்து மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பேசுங்க ஆர்வா சார் கிட்ட. சரி சார், ஓகே. இதெல்லாம் வந்து நான் வந்து சார் நேர்ல வந்து பார்த்து மூஞ்சி பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு, பேப்பர் எவிடன்ஸ் லைவ்ல போயிட்டு இருக்கு. இதை நேர்ல பார்த்து பண்ண போறோம் நம்ம. இதுல இமிடியேட்ல ஆக்ஷன். சிஎம் சார் கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம்னா சிஎம் சார் போய் நேர்ல பார்த்து போய் மனு கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லாரும் சிஎம் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதான் கேட்கிறேன் சார். இதெல்லாம் வந்து நான் திண்டுக்கல்ல இருப்பேன், மதுரையில இருப்பேன். கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு சென்னையில் அவைலபிளா இருந்தீங்க? சென்னையில் அவைலபிளா இருந்தீங்கன்னா? நான் சென்னையில தான் இருக்கேன் சார், சென்னையில தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் எவிடன்ஸோட கொடுத்துருக்கு. இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம்ல. வந்தோம்னா என்ன நடக்குது சார், கொஞ்சம் விவாதங்கள் நடக்கும். ஓகே ஓகே. விவாதங்கள் நடக்கும், எல்லாம் டெம்பர்ல இருக்க, டென்ஷன்ல போயிட்டு இருக்கு. புரியுதா சார்? சரி சரி. நான் காமிச்ச சில பேர்கிட்ட ஃபைனான்ஸ் கிட்ட காமிச்சிருக்கேன். நாளைக்கு மரியாதை என்னைய வந்து தப்பா நினைப்பாங்கல்ல. அதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்றது நானு? சரி சார். வந்த முன்னெச்சரிக்கை நீங்களே இந்த கேஸை ப்ராப்பரா முடிஞ்சு சென்சார் நீங்க ரத்து பண்ணி தான் ஆகணும். சரி சார், நம்ம சொல்றேன் சார். நீங்க பேசுங்க, இல்லாட்டி இஷ்யூ ஆகும் சார். எவிடன்ஸ் இருக்கு. எந்த படமும் நீங்க பண்ண முடியாது. சீரியஸா சொல்றேன், அதையும் சொல்லிட்டேன். நீங்க வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குன்னா அப்புறம் நீங்க இப்போ எல்லாரும் மோதிட்டு வந்து நிக்க, உங்க முன்னாடி எல்லாரும் நிப்பாங்க. நீ ஏன் பண்ண இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. கோர்ட் ஆர்டர் வச்சுனா நீங்க வந்து கெத்தா பேசாதீங்க சார். கோர்ட் ஆர்டர் இருக்கு, நான் வந்து யாரும் வந்து கொடுத்தா நாங்க வந்து ப்ராப்பரா ஜனநாயக டைட்டில் இருந்து கொடுத்துட பண்ண முடியுமா? அத கேள்வி அவர் சொல்றாரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஓகே சொல்லக்கூடாது சார். அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்க பண்ணணும் ஜனநாயகம் பண்ணணும் சார். என் டைட்டில் எப்படி பண்ணீங்க? சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் விசாரிக்காம ஜனநாயக டைட்டில் கொண்டு வந்து நீங்க விசாரிக்காம அப்படியே சென்சார் போட்டு கொடுத்துருங்க. கரெக்ட் செய்யணும். என் டைட்டில் வந்து நீங்க வந்து சென்சார்ல இருந்து கட் பண்ணலன்னு வச்சுங்க, எனக்கு ஜனநாயக டைட்டில் நான் பண்ணிட்டு வருவேன். நான் பல டைட்டில் ஜனநாயக டைட்டில் மாற்றி கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் பண்றேன்னு சொல்லி ரெக்கார்டிங் இருக்கு சார். ரெக்கார்டிங் பெரிய மயிராவது சொல்லியிருக்காரு. நான் பார்க்காத ஆளா பேசி இருக்கிறாரு. நீங்க பேன் பண்றீங்க அவர் அந்த சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்க அன்பு செல்வன் சார் கம்பெனியை பேன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என் டைட்டில் திருப்பி எனக்கு வர வைக்கணும், என் கையில கொடுக்கணும். இதுக்கு எந்த எஃபர்ட் வேணா நான் எடுப்பேன். நான் ஆல்ரெடி 5-6 பேர் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. நீங்க லேசா விட்டுருக்கீங்க நீங்க. சாரி சார். சரி சார், ஓகே சார், வாங்க சார். தேங்க்யூ.